ஹலோ ட்ரேடர், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம என்னென்ன ட்ரேடு எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 ட்ரேடு எடுத்திருந்தோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஐடிசியில் ஒரு ட்ரேடும் டிசிஎஸில் ஒரு ட்ரேடும் எடுத்திருந்தோம். அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டிசிஎஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் சிபிஆர். ஸோ நம்ம வந்து S1 கிட்ட வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து தொட்டுட்டு மேலே போகும்போது நம்ம 32 கிட்ட ஆர்டர் போட்டிருந்தோம். நமக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருந்தோம், 23 பாயிண்ட் வச்சுருந்தோம். 42.60 கிட்ட வச்சுருந்தோம். அதே மட்டும் ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்து 42.15 4215 கிட்ட வச்சுருந்தோம். நமக்கு மார்க்கெட் கீழே போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கிறனால கரெக்டாக இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு, நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஐடிசியில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். சேம் அதே தான், அசெண்டிங் சிபிஆர். ப்ரைஸ் மேலேருந்து கீழே S1 தொடும்போது நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம். 506 30 பைசாவில் எடுத்திருந்தோம். டார்கெட் பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சுருக்கணும், பட் வந்து இந்த ஹையை வந்து நான் வந்து வச்சுருந்தேன். 509 கிட்ட நான் வச்சுருந்தேன். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ₹2 வச்சுருந்தேன். 504 3 பைசாவில் 30 பைசாவில் வச்சுருந்தேன். ஸோ நம்ம நினச்சபடியே பார்த்திங்கன்னா நமக்கு மேலே போய் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. 2 ட்ரேடில் நமக்கு வந்து ஒரு ட்ரேடு லாஸு, இன்னொரு ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டு. நம்ம வந்து 1:1.5 தான் ரிஸ்க் ரிவார்டு வைப்போம். ஸோ நமக்கு வந்து இன்னொரு ட்ரேடு லாஸ் ஆனால் கூட நமக்கு ஒரு ₹500 ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. பட்டு ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 260 கிட்ட வந்திருக்கு. 260 போக நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 250 தான் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 2 ட்ரேடு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எடுத்துருந்தோம். அடுத்ததான் வந்து நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா, நிஃப்டி ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா கீழே தான் போய்கிட்டு இருக்குது. பட் இன்றைக்கி கொஞ்சம் பையர் வந்து வந்திருக்காங்க. டிசெண்டிங் சிபிஆர் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. கீழே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாகவே வந்து மேலே தான் போயிருக்கு. மேலே பார்த்திங்கன்னா R1 வரையும் போயிருக்கு. அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஓரளவு சைட்வேஸில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி இதுவுமே வந்து சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகிட்டு சிபிஆருக்குள்ள ப்ரைஸ் போனனால நமக்கு ரொம்ப நேரம் சைட்வேஸ்லேயே இருந்துச்சு. மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே முடிகிற வரையும் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு வந்து சைட்வேஸில் தான் இருந்துச்சு. பட் நமக்கு வந்து 1% வந்து இப்போ பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நேற்றுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வாலட்டைலாக இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆனாலும் நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே. ஸோ இன்றைக்கி டே வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி 2 ட்ரேட் எடுத்திருந்தோம். 2 ட்ரேடில் வந்து 1 ப்ராஃபிட் 1 லாஸு. அதே மாதிரி நேற்று நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். நம்ம அதையுமே பார்த்துடலாம். ஐசிஐசி பேங்கில் வந்து எடுத்திருந்தோம். ஐசிஐசி பேங்கில் பார்த்திங்கன்னா இது வந்து டிசெண்டிங் சிபிஆரில் ப்ரைஸ் வந்து கரெக்டாக R1 தொடும்போது நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தோம். இந்த இடத்துல கரெக்டாக ட்ரேட் எடுத்து டார்கெட் பார்த்திங்கன்னா சிபிஆர்கிட்ட டார்கெட் வச்சுருந்தோம். அதே மட்டும் ஸ்டாப் லாஸ் எப்பயும் போல் 1.5 தான். 1.5 வச்சுட்டு நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ₹2500 ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு ₹500 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.